வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜெய மோட்டோ கன்சல்டிங். இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான அசோக் லேலண்ட் 10 வீல் லாரி சேசிஸுங்க. 2018 மாடல் BS4 வண்டிங்க. 2518 வேரியண்ட்டு. இந்த வண்டியில் உங்களுக்கு ஆட் ப்ளூ வராதுங்க. ஸோ இது புது சேசிஸ் இல்லைங்க, பழைய சேசிஸ் தான். இது எல்லாமே பிரிட்டானியா கம்பெனிக்கு லோடு ஓடிட்டு இருந்த வண்டிங்க. எல்லாம் 5 டன்னுக்குள்ளே லோடு ஓடி இருந்த வண்டிங்க, லைட் லோடு ஓடின வண்டி. ஸோ வண்டி வெறும் 2 லட்சம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்குங்க. வண்டி மிக தெளிவான கண்டிஷனில் இருக்கும். கியர் பாக்ஸ்லாம் உங்களுக்கு ஈட்டன் கியர் பாக்ஸ் வந்துடும். க்ரௌண்ட் பார்த்தீங்கன்னா மெரிட்டர் க்ரௌண்டுங்க. வண்டியே தரமான கண்டிஷனில் இருக்குங்க. கிட்டத்தட்ட வண்டி இப்போ நான் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், வண்டி ட்ரையல் பண்ணுற வீடியோ போட்டிருப்பேன். காருக்கு ஈக்குவலாக போகுங்க வண்டி. ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி, மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குங்க. ஸோ இந்த சேசிஸ் நீங்கள் என்னென்ன பர்பஸ் யூட்டிலைஸ் பண்ணலான்னு பார்த்தா, இப்போ இன்கேஸ் யாராவது கண்டெய்னர், மில்க் கண்டெய்னரோ மில்க் டேங்கரோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பக்காவாக சூட் ஆகுங்க. இல்லை ரீஃபர் கண்டெய்னர் ஏற்றுறவங்க, மில்க் டேங்கர் இல்லை வாட்டர் டேங்கர் அப்ளிகேஷன் இல்லை கெமிக்கல் டேங்கர் யூஸ் பண்ணணும், டேங்கர் அப்ளிகேஷனுக்கு பக்காவாக சூட் ஆகும். இல்லை LPG டேங்கர்ஸ் யூஸ் பண்ண கூண்டு போடக்கூடிய வண்டியாக பயன்படுத்தணும்னா அவங்களுக்கு சூட் ஆகுங்க. போர்வெல் அப்ளிகேஷன், ரிக்கு அல்லது சென்சார் சப்போர்ட் போடுறீங்க, இல்லை இந்த ஹிட்டாச்சி டோசர் ஏற்றுற மாதிரி பிளாட்ஃபார்ம் போடுற மாதிரி இருந்தாலும் சரிங்க. இல்லைனா உங்களுக்கு ஸ்கெல்டன், நீங்கள் கண்டெய்னர் ஏற்றிட்டு போகிற மாதிரி ஸ்கெல்டன் போடுற மாதிரி இருந்தாலும் சரி. என்ன மாதிரி பர்பஸ் உங்களுக்கு இப்போ மார்க்கெட் வண்டியாக வாங்குறீங்க அப்படின்னா ஓப்பன் பாடியாக இருக்குங்க. அதை நம்ம இறக்கிட்டு திருப்பி இந்த மாதிரி உங்களுக்கு பிளாட்ஃபார்மோ இல்லை டேங்கரோ இல்லை ப்ரீஃபரோ போடக்குள்ள உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் சூட் ஆகாது. பட் உங்களுக்கு இந்த தெளிவான சேசிஸ் கண்டிஷன் எடுக்கக்குள்ள உங்களுடைய என்ன தேவையோ, புது வண்டிக்கு நிற்கிறா நீங்கள் புது கேபின் போட்டுக்கிட்டு உங்களுக்கு டேங்கரோ ஸ்கெலிட்டனோ இல்லை போர்வெல் பர்பஸோ எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம். ஸோ வண்டியோட என்ஜின் கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க, ரொம்ப தெளிவாக இருக்குங்க. அதே மாதிரி வண்டியை ட்ரையல் ஓடுற வீடியோவை காமிக்கிற பாருங்கள், ட்ரையல் ஓடுறது. ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மகிட்ட மொத்தம் ஒரு 3-4 வண்டி இருக்குது நண்பர்களே. ஸோ 2 TN NOC 2 KA NOCயில் இருக்குது. TN நம்பர் வேணாலும் வாங்கிக்கலாம், KA நம்பர் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே நம்பர் தொடர்பு இந்த வண்டி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வண்டியோட ட்ரையல் பார்த்தின வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.